நாட்களை தின்னுட்டு இருக்கீங்க பண்ணி மாதிரி என் மொழக்குன்னு லொட்டு லொசுக்குன்னு முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம். தமிழக முதல்வருக்கு நான் ஒன்றை அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவராக நான் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வேளாண் துறை ஐஏஎஸ் முருகேஷ் ஐஏஎஸ்ங்கிறவர் வேளாண் துறையில் இந்த 20/8/2025 ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் தமிழ்நாடு முழுவதும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டிருக்கார். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் காலையில் எந்திரிச்சா எனக்கு பயமாக இருக்குது, யார் என்ன பேசுனாங்க என்ன பண்ண போகிறாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் சொன்னார். ஆனால் அவருடைய பயத்துக்கு இணங்க இன்றைக்கு வேளாண் துறையில் முருகேஷுங்கிற ஐஏஎஸ் இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு டிவி அடுத்த ஒரு லிங்க் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் கீழே பார்க்கலாம், ஒரு லிங்க் பார்க்கலாம். அவர் இந்த 20/8/2025 ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் எல்லா வேளாண்மை துறைக்கெல்லாம் போட்டு வேளாண் துறை இருக்கிற எல்லா ஜேடி பூரா கான்ஃபரன்ஸில் இருக்காங்க எல்லாருமே. அப்போ வேளாண் துறை அதிகாரினா மதிப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாத? கலெக்டர் கொடுக்கணும்ல. நம்மள விவசாயிகள் நமக்கு உதவி செய்யறது யாரு? வேளாண் துறை அதிகாரி நமக்கு உதவி செய்யறாங்க. ஆனா அந்த வேளாண் துறை அதிகாரிய வேளாண் துறைக்கு இருக்கிற டைரக்டர் முருகேஷுங்கிற ஐஏஎஸ் அவர் பார்த்து என்ன சொல்றாரு, ஜேடி எல்லாம் பார்த்து நீங்க முட்டாள் அப்படின்றாரு, முட்டாளுங்கிறாரு. நீங்க எதை சாப்பிட்றீங்க, என்ன பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி தரக்குறைவான வார்த்தைகள். பண்ணி மாதிரி சாப்பிட்றீங்க நீங்க, முருகேஷ் ஐஏஎஸ் அவர்களே, பண்ணி மாதிரி சாப்பிட்றீங்க. நீங்கள் எப்படிங்க சாப்பிட்றீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் ஜேடி எல்லாருமே வேளாண்மைத்துறை எல்லாருமே பண்ணி மாதிரி சாப்பிட்றோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அதை கொஞ்சம் விளக்குங்க. ஏன் பல்ல கடிச்சிட்டு நாக்கு துருத்திக்கிட்டு பேசுகிறீங்க? ஒரு சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் சர்வே எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அன்பான முறையில் சொல்லுங்கள். அவங்கள அரசு அதிகாரிகளை அவங்களும் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. பாவம், ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்காங்க. நல்ல தமிழ்நாடு முழுசும் இருக்கிற ஜேடி உட்கார்ந்துருக்க ஒரு மீட்டிங்கில் தரக்குறைவான வார்த்தைகள், நான் தரக்குறைவான வார்த்தைகள், பண்ணிமை திங்கிறீங்க, முட்டாள் அப்படி நீங்கள் பேசுகிறீங்களே ஐஏஎஸ் அவர்களே. நான் சொல்லுகிறேன், தமிழக முதல்வர் அவர்களே, தமிழக வேளாண் துறை அமைச்சர்களே, உங்களுக்கு களங்கம் உண்டாக்குவதற்கு இந்த முருகேஷ் ஐஏஎஸ் அவர்கள் இந்த வேளாண் துறை டைரக்டர் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் பண்ணி தின்ன மாதிரி திங்கிறேன்றாங்க. ஆனால் இவர் எப்படி தின்றாருன்னு தமிழக முதல்வரை நீங்கள் கேளுங்க. இந்த லிங்கை பாருங்க, முழு பொறுப்பு லிங்க் கீழே போடுறேன். உங்களால முடியலன்னா சொல்லிருங்க, ஜேடிஏ பொறுப்புல இருந்து வெளியே வந்துருங்க, ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு மினிமம் 25,000 என்ட்ரிஸ் நீங்க ஈச் ஜேடிஎஸ் இதுல காட்டணும். இந்த 2000 3000 4000 5000 காமிச்சிட்டு முன்னாடி நிக்காதீங்க சொல்லிட்டேன். டபுள் டிஜிட் கூட வர முடியல உங்களால. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ராணிப்பேட்டை? சார் கைண்ட் சப்மிஷன் சார். சார் ஆக்சுவலா நேத்து கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு நியர்லி ஒரு 4000 பிளான் பண்ணியிருந்தேன் சார். காலையில டபுள் டிஜிட் வரணுங்க, 25,000 என்ட்ரி வரணுங்க. வெறும் 80 வில்லேஜ் தாங்க நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. மொத்தம் எத்தனை வில்லேஜ்ங்க இருக்குது ராணிப்பேட்ல? 326 இருக்குங்க சார். 326 வில்லேஜ். 326ல வெறும் 80 தானே கவர் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. அதான் சார், அப்ப காலையில கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியா ரெயின் இருந்தனால என்னங்க முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க திரும்ப ஹெவி ரெயின். போன வருஷம் நம்ம மலையில தானே நம்ம பண்ணோம் டிசிஎஸ். கொடையை பிடிச்சிட்டு குழந்தைங்க எல்லாம் போய் நிக்கலையா? விறுவிறுன்னு பண்ணலையா? எல்லாத்தையும் காலையில தொடர்ச்சியா மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. நாளையில கொஞ்சம் இல்ல ஏஓஸ் வேலையை பார்க்க சொல்லுங்க, ஏஓஸ் ஃபீல்டுக்கு போக சொல்லுங்க. பண்ணிக்கலாம் சார். ஏன்னா 80 வில்லேஜ் 300 வில்லேஜ் 80 வில்லேஜ் பண்ணிட்டு வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க மழைக்குன்னு லொட்டு லொசுக்குன்னு. ஒரு 2000 என்ட்ரியை போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஏங்க நான் திரும்ப சொல்றேன், யூ ஆர் ஈட்டிங் தி டேஸ். நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, நாட்களை தின்னுட்டு இருக்கீங்க பண்ணி மாதிரி, என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ லிங்க் எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. ஒரு கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு ஜேடிக்கும் ஒரு மரியாதை இருக்கும் பாருங்க. அவங்க பிள்ளைகள் யார் பார்த்தாலும் என்ன நினைப்பாங்க, நம்ம அப்பாவை கலெக்டர் ஒரு முட்டாளுங்கிறாரு, நம்ம அப்பாவை பண்ணி தின்ன மாதிரி திங்கிறேன்றாரு அப்படின்னு அவங்க குடும்பம் கவலைப்படாதா? ஒவ்வொரு வேளாண் துறை அதிகாரிகளும் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் கூட நாங்கள் பயில அப்படி தான் வச்சுருக்கோம். ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் பாதிக்கப்பட்டால் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் போராடும். இப்படி மேலே நீங்கள் பார்த்தீங்களே இந்த கிளிக்கு,
இந்த முருகேஷ் ஐஏஎஸ்ங்கிறவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். ஏனென்றால் பண்ணி தின்னமாய் திங்கிறீங்களே, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நரன்னு பேசுகிறீங்களே சரியா? இந்த டிஜிட்டலுக்கு ஏன் நீங்கள் அவங்ககிட்ட அன்பான முறையில் சொல்ல வேண்டியதானே, தாழ்மையான முறையில் சொல்ல வேண்டியதானே? ஒரு பெரிய மீட்டிங்கில் ஏன் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அதனால் நீங்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் விவசாயிகள் விவசாயிகள் நாங்கள் கேட்குறோம். அதனால் சீக்கிரம் பதவி விலகுங்க, நல்லது. இது நாகரிகமற்ற செயல். எனக்கு எத்தனை ஐஏஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் உங்களை மாதிரி இல்லை. அதனால் இந்த வீடியோவை முதல்வருக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா விவசாயிகளும் இந்த முருகேஷ் ஐஏஎஸ்க்கு இப்படி பேசுகிறார் என்று தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதுங்கள். இவர் உடனே இலக்கா மாற்றப்பட வேண்டும் என்று வன்மையாக அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து நான் கண்டனத்தை நாங்கள் எல்லாரும் தெரிவிச்சுக்கிறோம். முதல்வரே சீக்கிரம் முடிவெடுங்க, இவரை மாற்றுங்க. தேங்க்யூ.